வெல்கம் டு ஜஃபா குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி கிறிஸ்பியான கோதுமை தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போது பீட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு முட்டை, நறுக்கிய வெங்காயம், துருவிய இஞ்சி, துருவிய கேரட், பச்சை மிளகா 4, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தோசைக்கல் சூடு வந்ததும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது கிறிஸ்பியான டேஸ்டியான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஜஃபா குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.